ஃபோன் பேசி முடித்து நான் எதிர்பார்க்காத மாதிரி, ஆனால் நீ பயந்த மாதிரி நடந்து போச்சு சுதா, கவலையுடன் சொன்னார் சீதாராமன். மாப்பிள்ளை வீட்டிலிருந்து ஃபோனில் என்னங்க சொன்னாங்க? அதை முதல்ல சொல்லுங்க. இந்த அனாவசிய பீடிகை எல்லாம் வேண்டாம். எரிச்சல் படர அவசரப்பட்டாள் சுதா. எதிரில் அவரது முகத்தையே ஆவலுடன் பார்த்தபடி நின்றிருந்த மூத்தவள் இந்துமதியையும் இளையவள் அஞ்சலியையும் தர்ம சங்கடமாகவே உணர்ந்தார். எதையும் தவிர்க்க முடியாது என்பது உரைக்கவே பேசித்தான் ஆக வேண்டும் என முடிவெடுத்தபடி நிமிர்ந்து பேசத் தொடங்கினார். ஜாதகமெல்லாம் பொருத்தமாக இருப்பது போன்ற மாதிரி தோணுதாம். அதனால் மூத்தவளுக்கு பதிலாக இளையவளை கல்யாணம் பண்ணி வைக்க முடிக்க முடியாமல் தலை குனிந்து கொண்டார். நினைச்சேன், தலையில் அடித்து கொண்டாள் சுதா. அங்கே இருக்க பிடிக்காமல் மனவேதனையுடன் அறைக்குள் நுழைந்தாள் இந்துமதி. அஞ்சலியோ திகைத்து போய் நின்றாள். தன் மீது தவறு இல்லாவிட்டாலும் தானே குற்றவாளி என்பது போல அவள் மனம் குமைந்தது. இப்படியும் மனுஷங்க இருப்பாங்களா சுதா? ஒருத்தரை பெண் பார்க்க வந்துட்டு இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணி வைக்க முடியுமான்னு ஈஸியாக கேட்குறாங்க பாரு. ஜீரணிக்க முடியாமல் அதிர்ச்சி விலகாதவராக அங்கலாய்க்கப்பட்டார் சீதாராமன். அன்னைக்கே நான் தலைப்பாடா அடிச்சுக்கிட்டேன், கேட்டீங்களா? அஞ்சலியை சினிமாவுக்கோ தோழி வீட்டுக்கோ அனுப்பி வைங்க, அவள் வீட்டில் இருக்க வேண்டாம்னு சொன்னேன். என் பேச்சை நீங்கள் மதிச்சாத்தானே? இந்த குழப்பத்திற்கெல்லாம் அவர்தான் காரணம் என்பதாக குற்றம் சாட்டினாள் சுதா. புடவையை அணிந்து மங்களகரமாக இந்துமதியும் சுடிதார் அணிந்து மாடனாக அஞ்சலியையும் பெண் பார்க்கும் சடங்கில் வளைய வந்தபொழுது வந்தவர்களின் பார்வை யார் மீது போகும்? தன் தலை உருட்டப்படுவது புரியவே அதற்கு மேலும் அங்கே நிற்க முடியாமல் அக்காவின் அறைக்குள் நுழைந்தாள் அஞ்சலி. நான் எதிர்பார்த்தேனா இப்படி நடக்கும்னு? யாராவது வேணும்னே இப்படியெல்லாம் செய்வாங்களா என்றார் பரிதாப குரலில். ஏங்க, எல்லாமே எதிர்பார்க்கணும், எல்லாத்துக்கும் எப்பவும் தயாராக இருக்கணும். மனசை குரங்குன்னு சொல்லுவாங்க, ஆனால் அதையும் தாண்டி மோசமானதாக அது மாறிக்கிட்டு இருக்கு. அடுத்த நொடி என்ன நடக்கும், அது என்ன நினைக்கும், என்ன செய்யும்னு யாராலையும் கவனிக்கவே முடியாது. என்ன, நீ அவங்களுக்கு சாதகமாகவே பேசுகிற? எரிச்சலானார் சீதாராமன். நீ கூட தான் உங்கள் குடும்பத்தில் மூத்தவ. உனக்கு பின்னாடி 2 தங்கச்சிங்க இருந்தாங்க. உன்னை பெண் பார்க்க வந்தப்ப அவங்களும் உன் கூடத்தானே இருந்தாங்க. நான் என்ன எல்லாரையும் தானே பார்த்தோம். ஆனால் இப்படி மனசு மாறினோமா, இல்லை மாற்றி பேசினோமா? பார்க்க வந்த உன்னைத்தானே நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். சுதாவுக்கு ஆயாசமாக இருந்தது. இவருக்கு என்ன சொல்லி புரிய வைக்க? காலம் மாற மாற சூழல்கள் ஒரு மனிதனை எப்படியெல்லாம் சிந்திக்க வைக்கின்றன என்ற நுட்பத்தை இந்த பாழாய்ப்போன மனிதர் ஏன் புரிந்து கொள்ள மறுக்கிறார்? தன்னை போலவே எல்லோரும் நேர்வழியில் சிந்திப்பரா? நாணயத்துடன் நடந்து கொள்வர் என எதிர்பார்ப்பது எத்தனை பெரிய மடத்தனம்! ஆனால் சுதா எனக்கொன்னும் புரியல. நம்ம 2 பெண்களும் ஒரே மாதிரி தானே இருக்காங்க. அழகுலையும் சரி, படிப்பில், திறமையில், எல்லாத்துலேயும் சரிசமமாக தானே இருக்காங்க. எதுக்கெதுவும் வித்தியாசம், முரண்பாடு தெரியலை. ஆனால் அடுத்தவங்க பார்வை மட்டும் ஏன் இப்படி உசத்தி தாழ்த்தின்னு பிரிச்சுட்டு ஒப்பிடுற மாதிரி வேற மாதிரி பார்க்குறாங்க என்றார் சீதாராமன். ஒரு ஆணுக்கு ஒரு வாய்ப்பு தான் எனும் பொழுது அது வேண்டாம் வேண்டும் என்று எளிதாக முடிவெடுத்து விடுகிறான். ஆனால் 2 வாய்ப்புகள் கிடைக்கும் சூழலில் எது சிறந்தது என வேறு விதமாக ஒப்பிடத் துவங்கி விடுகிறான். இதுதான் அவன். தரகர் அவ்வளவு தூரம் நல்ல விதமாக சொன்னாரே, நல்ல மனுஷங்க, நல்ல வேலைன்னு அளந்தாரு. அவர் பேச்சை நம்பித்தானே இந்துமதி ஃபோட்டோவை அனுப்பினோம். 2 முறை ஃபோனில் பேசி ஓகேன்னு சொன்ன பிறகுதானே இந்த பெண் பார்க்குற விஷயத்துக்கே நாம் தலையாட்டினோம். இப்போ கடைசி நேரத்தில் இப்படி சொன்னால் என்ன அர்த்தம்? கூச்சமில்லாமல் இப்படி கேட்குறாங்களே, பெண்ணை பெற்றவங்க மனசு என்ன பாடுபடும்னு யோசிக்க தெரியாதா? பேச பேச அழுது விட்டாள் சுதா. ஏதாவது மேற்கொண்டு பேசி அலைசி ஆராய்ந்தால் மகள்கள் இருவருமே வேதனைப்படுவார்கள். அவர்கள் வீட்டில் இல்லாத பொழுது இது பற்றி பேசலாம் என முடிவெடுத்தார். சரி, இதை பற்றி அப்புறம் பேசலாம் என்றார். எழுந்து பின்கட்டுக்கு சென்றாள் சுதா. அறைக்குள் வேதனையுடன் அமர்ந்திருந்த அக்காவையே பார்த்து கொண்டிருந்தாள் அஞ்சலி. சாரிக்கா, எல்லாம் என்னால் தானே என்றாள் மெல்லிய குரலில். சீ லூசு, இதுக்கு நீ என்னடி பண்ணுவ என புன்னகைக்க முயன்றாள் இந்துமதி. நான் அன்னைக்கு இருந்திருக்க கூடாதுக்கா, ஏதோ ஒரு ஆர்வத்தில். சி விடுடி, பெண் பார்க்குறப்ப நீ இல்லைனாலும் நிச்சயம் செய்கிற பொழுதோ கல்யாணத்தின் போது, ஏன் காலம் முழுக்க நீ இருந்து தானே ஆகணும். அப்போ என்ன பண்ணுறதாம்? இப்படியும் மனிதர்கள் இருக்காங்கன்னு நிராகரிச்சுட்டு போகிறது தான் நம் மன நிம்மதிக்கான ஒரே வழி. நீ சைக்காலஜி படித்தது சரிதாங்க்கா என்று சொல்லி இந்துமதியை அணைத்து கொண்டாள் அஞ்சலி.
இதனால எல்லாம் நான் உன்னை வெறுத்துடுவேன்னு நினைச்சிடாத அஞ்சலி. எதையும் குழப்பிக்காம இரு. நமக்கு என்ன செய்யணும்னு நம்மளை பெற்றவங்களுக்கு தெரியும் என்றாள் தெளிவாக. அடுத்த வாரமே சஷ்டி தினத்தன்று சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் தன்னை பெண் பார்க்க வந்த சதீஷை திரும்பவும் சந்திப்போம் என எதிர்பார்த்திருக்கவில்லை இந்துமதி. அந்த நேரத்தில் சில நிமிடங்கள் மட்டுமே பார்க்கப்பட்டவன் சரியாக அவள் மனதில் பதிந்திருக்க வாய்ப்பில்லை. தவிர நாட்களின் இடைவெளியில் அவன் முகம் மறந்தே போயிருந்தது. நல்லா இருக்கீங்களா என்றபடி அவனே தேடி வந்து பேசினான். அடையாளம் உணர்ந்து ஒரு நொடி திகைத்தாலும் சமாளித்தவாறே தலையாட்டி புன்னகைத்து விட்டு மெல்ல நடக்க தயாரானாள். அமைதியாக நடந்தவள், நீங்க ரெகுலரா இங்கே வருவீங்களா? நான் இன்னைக்கு தற்செயலாத்தான் வந்தேன். தனியாகவா வந்திருக்கீங்க? உங்க சிஸ்டர் வரலை? பார்வை அப்படியே அலைப்பாய்ந்தது. ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஐடியா சொல்லி இருந்தேன் தரகர்கிட்ட. சொன்னாரா? உங்ககிட்ட இருந்து இன்னும் எந்த பதிலும் வரலையே என துண்டித்து துண்டித்து பேசினான். பதில்தானே வேணும். பின்னாளிலிருந்து வந்தாள் அஞ்சலி. ஓ ஹாய், நீங்களும் வந்திருக்கீங்களா? அக்கா கிட்ட கேட்டேன், பதில் எதுவும் சொல்லவே இல்லையே என வழிந்தான். சார், உங்களுக்கான பதிலை அப்பா ஃபோனில் சொல்வாரு. அஞ்சலி, நீ வா போகலாம் என்று நகர்ந்து போனாள் இந்துமதி. இருக்கா, ஆசையோட பேச வந்திருக்கிறாரு, அவரை ஏமாத்தலாமா? சொன்னா கேட்க மாட்டியா? சரி, நீ இருந்து பேசிட்டு வா, சோமநாத சன்னதியில் இருக்கிறேன் என நகர்ந்தாள் இந்துமதி. சதீஷ் வாய்ப்பை வீணடிக்க விரும்பாமல், இந்த கதர்ப்புடவை உங்களுக்கு அழகாக இருக்கா என்றான். என்ன கேட்டீங்க? பதில்தானே. எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே உங்கள் ஐடியா ஓகே தான். உங்களை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு மாப்பிள்ளையை ஏற்றுக்கிறதுல சந்தோஷம்தான். மை காட், தேங்க்யூ அஞ்சலி என சிலிர்த்தான். பட் என்னை தவிர நான் தான் வேணாம்னு மறுத்து என்று கூறினாள். அவனுக்கோ ஷாக்காக இருந்தது. அவங்க முயற்சியை தடுத்து நிறுத்திட்டேன். ஏன்? அதிர்ச்சியுடன் பார்த்தான். அன்னைக்கு உங்கள் கூட இன்னொருத்தர் வந்திருந்தாரே, ரெட் கலர் டிஷர்ட்டுன்னு நினைக்கிறேன், ஃப்ரெஞ்ச் தாடி. ஆமாம், அவன் கிஷோர், என் சித்தி பையன். எனக்கு தம்பி முறை, ஐடியில் இருக்கான். துணைக்கு வந்திருந்தான். எஸ், எனக்கு அவன் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட். உங்களை விட அவரோட காம்பினேஷன் எனக்கு பொருத்தமாக இருக்கும்னு படுது. அவன் சின்ன பையன், இன்னும் ஜாதகமே எடுக்கலை என்றான். ஸோ வாட், எனக்கும் கூடத்தான் இன்னும் ஜாதகம் எதுவும் எடுக்கலை. ஆனால் நீங்கள் என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேட்டீங்க இல்லையா? ஆனால் நான் தானே பெண் பார்க்க வந்தேன். ஆனால் என்னை பார்க்க வரலையே, நீங்கள் என் அக்காவைத்தானே பார்க்க வந்தீங்க. அதனால தான் இருந்துட்டு. இவள் தன்னை கலாய்க்கிறாளா? பதில் பேசாமல் எங்கோ பார்த்தான். நான் பேசுறது உங்களுக்கு தப்பா தெரியலாம், இல்லை உறுத்தலாகவா இருக்கோ? எங்கள் அக்காவோட மனநிலை எப்படி பாதிச்சிருக்குன்னு இப்போ உணர்றீங்களா? உங்கள் அதிக பேசிங்கித்தனமும் ஆர்வக்கோளாறும் உண்டாக்கின தவறு எவ்வளவு பெரியது தெரியுமா? இப்போவாவது உங்களுக்கு புரியுதா? உங்களால் எங்கள் குடும்பத்தில் உண்டான அதிர்ச்சியும் வேதனையும் இன்னும் மாறலை. தயவுசெய்து இனி அடுத்த இடங்களில் பெண் பார்க்க போனால் அவங்களை மட்டும் பாருங்கள். தேவையில்லாமல் கவனத்தை திசை திருப்பி குடும்பத்தில் குழப்பத்தை உண்டாக்காதீர்கள். உங்களுடைய அதிக பிரசங்கித்தனத்தால் குடும்பத்தில்தான் மன நிம்மதி பாதிக்கப்படுகிறது. பை என்று சுருக்கமாகவும் ஆனால் தெல்ல தெளிவாகவும் பேசினாள் அஞ்சலி. திரும்பி பார்க்காமல் நடந்து சென்று பிரகாத்திலிருந்த அக்காவுடன் இணைந்து கொண்டாள். என்னடி என்றாள் இந்துமதி. ஒண்ணுமில்லை, ஒரு சின்னதாக அதிர்ச்சி வைத்தியம் செய்துவிட்டு வந்துவிட்டேன். கண்ணடித்து விட்டு சிரித்தாள் அஞ்சலி. இப்படியும் சில பேர் அக்காவை பெண் பார்க்க போவார்கள், ஆனால் தங்கையை பிடித்து கொண்டது என்று சொல்லி வீணாக அடுத்தவர் குடும்பத்தில் மன நிம்மதியை கெடுப்பார்கள். இதனால் அக்கா தங்கை இடையே விரிசல் ஏற்படுகிறது. நன்றி. இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த கதையில் சந்திக்கலாம். நன்றி.